பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 6ஆம் அதிகாரம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகள் அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்தும் அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கலரை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் பாசிகிறேன். அது மாயையாய் தோன்றி இருளிலே மறந்து போய்விடுகிறது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதுமில்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை. அவனுக்கில்லாத அமைச்சல் அதற்குண்டு. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா? மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பேரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது. மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை என்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் என்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? ஆமேன்.